Welcome once again to Words of Life. மீண்டுமாய் உங்களை ஜீவ வார்த்தைகள் நிகழ்ச்சிக்கு வரவேற்கிறோம். In our study through the Bible, we are now reached Paul's letter to Titus. வேதாகமம் முழுவதும் என்கிற இந்த வேத பாடத்திலே நாம் பவுல் தீத்துவுக்கு எழுதின நிருபத்திற்கு வந்திருக்கிறோம். Let's turn to Titus in chapter 1. தீத்துவுக்கு எழுதின நிருபம் முதலாம் அதிகாரம். Here we read the third of Paul's letters to Christian workers. கிறிஸ்துவ ஊழியர்களுக்கு பவுல் எழுதுகிற மூன்றாவது நிருபத்திற்கு We saw 1 Timothy, 2 Timothy, 1 தீமோத்தேயு 2 தீமோத்தேயை பார்த்தோம். and Titus. இப்பொழுது தீத்துவுக்கு வந்திருக்கிறோம். Titus was a Greek man. தீத்து ஒரு கிரேக்க மனிதன். Timothy also was half Greek. தீமோத்தேயு பாதி கிரேக்கனாய் இருந்தான். And these were some of Paul's closest co-workers. இவர்கள் பவுலுடைய நெருங்கிய உடன் ஊழியர்களாய் இருந்தார்கள். Luke, another close co-worker of Paul, was also a Greek. லூக்கா என்கிற இன்னொரு நெருங்கிய உடன் ஊழியன் அவனும் கிரேக்கனாய் இருந்தான். Whereas Paul was a thorough Jew, a Pharisee of the Pharisees. ஆனால் பவுலோ பரிசேயராய் இருக்கக்கூடிய முற்றிலுமாய் யூத குலத்தை சேர்ந்தவராய் இருந்தார். But he found his closest co-workers among people of other nations. ஆனால் அவர் தனக்கு நெருங்கிய உடன் ஊழியர்களை மற்ற தேசத்திலிருந்து தேர்ந்தெடுத்திருக்கிறார். He did not have this partiality towards his own countrymen. தன்னுடைய சொந்த தேசத்திலே உள்ளவர்கள் மீது அவர் பட்சபாதம் உள்ளவராய் இருக்கவில்லை. We find this type of partiality very often among people of all nations. பல நாட்டு மக்களிடத்திலே இப்படிப்பட்ட ஒரு ஒருதலை பட்சத்தை நாம் பார்க்கிறோம். Indians like to work with Indians. இந்தியர்களோடு கூட சேர்ந்து தான் ஊழியம் செய்ய விரும்புகிறார்கள். Chinese like to work with Chinese. சீன தேசத்தார்கள் அந்த சீன தேசத்தார்களோடு கூட சேர்ந்து ஊழியம் பண்ண Americans விரும்புகிறார்கள். like to work with Americans. அதேபோல அமெரிக்கர்களோடு கூட சேர்ந்து Koreans with Koreans. கொரியா நாட்டினர் கொரிய நாட்டினரோடு சேர்ந்து ஊழியம் செய்ய விரும்புகிறார்கள். Like to work with Malayalis. மலையாளி இன்னொரு மலையாளியோடு சேர்ந்து ஒரு வேலை செய்ய விரும்புகிறார். Tamilians like to work with Tamilians. ஒரு தமிழினத்தை சேர்ந்தவர் இன்னொரு தமிழனோடு கூட சேர்ந்து ஊழியம் செய்ய விரும்புகிறார். If we have these type of prejudices in our mind, we'll never be able to completely fulfill God's will. இப்படிப்பட்ட கருத்துக்களை ஆழமாய் நம்முடைய மனதில் வைத்திருப்போமே ஆனால் நாம் தேவனுடைய ஊழியத்தை ஒரு காலம் நிறைவேற்ற முடியாது. We must be willing for God to unite us with anyone from any land as a co-worker. யாரா இருந்தாலும் எந்த தேசத்தா இருந்தாலும் நம்முடைய உடன் ஊழியராய் தேவன் நினைப்பதற்கு நாம் அனுமதி கொடுக்க வேண்டும். Think that Paul had 3 close co-workers who were not Jews. பவுலுக்கு இருந்த 3 நெருங்கிய உடன் ஊழியர்களை பாருங்கள், அவர்கள் யூதர்கள் அல்லாதவர்களாய் இருந்தார்கள். That's really amazing. He practiced what he preached. இது வியப்பாக இருக்கிறது. அவர் எதை பிரசங்கித்தாரோ அதை நடைமுறையில் காண்பித்தார். So here we read him this letter to Titus is again the subject is the church and its elders. இந்த தீத்துவுக்கு எழுதின நிருபமும் கூட இதனுடைய கருப்பொருள் சபையும் அதனுடைய மூப்பொருளும் என்பதை பொறுத்து அமைந்திருக்கிறது. He in the first verse he uses an expression which is the truth which is according to godliness. தேவ பக்திக்கு ஏதுவான விசுவாசம் என்று அவர் சொல்கிறார். There are many truths in the world. உலகத்திலே பலவிதமான சத்தியங்கள் காணப்படுகிறது. Arithmetic truth like 2 + 2 is 4. 2 + 2 4 என்கிறதான கணக்கு சம்பந்தமான சத்தியங்கள் அல்லது கூற்றுகள் காணப்படுகிறது. Geographical truth like the earth goes around the sun. புவியியல் உண்மைகள் போன்ற பூமியானது சூரியனை சுற்றுகிறது என்ற உண்மை. Many scientific truths. அநேக அறிவியல் சம்பந்தமான உண்மைகள் சத்தியங்கள். But here is a truth which is according to godliness. இங்கே தேவபக்திக்கு ஏதுவான சத்தியம் என்று பார்க்கிறோம். Or the truth that leads to godliness. அல்லது தேவபக்திக்கு வழிநடத்துகிற சத்தியம் என்று பார்க்கிறோம். We don't find the apostle Paul using the word godliness so much in his earlier letters. இதற்கு முந்தி உள்ள கடிதங்களிலே அவ்வளவாக தேவபக்தி என்கிறதான பதத்தை பயன்படுத்துவதை நாம் பார்ப்பதில்லை. Almost never. ஒரு காலம் பயன்படுத்தினதே இல்லை. He uses many other expressions like being crucified with Christ. கிறிஸ்துவுடனே கூட சிலுவையில் அறையப்படுதல் போன்ற பதங்களை பயன்படுத்தி இருக்கிறார். Carnal Christians and spiritual Christians. மாம்சீகமான கிறிஸ்தவர்கள் ஆவிக்குரிய கிறிஸ்தவர்கள் என்று சொல்லி இருக்கிறார். But in these letters to Timothy and Titus he uses godliness often. ஆனால் தீமோத்தேயு தீத்து இவர்களுக்கு எழுதக்கூடிய கடிதங்களிலே தேவபக்தி என்கிறதான வார்த்தையை அதிகமாய் பயன்படுத்துகிறார். He realizes as he approaches the end of his life. தன்னுடைய வாழ்க்கையின் முடிவு காலத்திற்கு நெருங்கி கொண்டிருக்கும் பொழுது அவர் ஒன்றை உணர்கிறார். Seeing the backslidden condition of many churches. அநேக சபைகளுடைய பின்மாற்றத்தை உணர்கிறார். He realizes that godliness is the thing that he must emphasize. தேவ பக்தி என்கிற காரியத்திற்கு அதிக முக்கியத்துவம் கொடுத்து பேச வேண்டும் என்று உணர்கிறார். And so he says here, ஆகவே அவர் இங்கே சொல்கிறார், bond servant of God and apostle of Jesus Christ. தேவனுடைய ஊழியக்காரனும் இயேசு கிறிஸ்துவினுடைய அப்போஸ்தலனாகிய பவுல் என்று சொல்கிறார். For the faith of those whom God has chosen. தேவன் தெரிந்துகொண்டவருடைய விசுவாசத்தின்படி எழுதுகிறேன் என்று சொல்கிறார். And to reveal to them the knowledge
of the truth which is according to godliness. தேவ பக்திக்கு ஏதுவான சத்தியத்தை அறிகிற அறிவும் விசுவாசமும் தேவனால் தெரிந்து கொள்ளப்பட்டவர்களுக்கு உண்டாகும்படி, so that they can have this eternal life which God has promised. அப்படியானால் அவர்கள் தேவன் ஆதிகாலம் முதல் வாக்குத்தத்தம் பண்ணின நித்திய ஜீவனை அவர்கள் பெற்றுக்கொள்ள முடியும். So when you look at the mature writing of a man of God towards the end of his life, ஒரு வளர்ந்த முதிர்ச்சி அடைந்த தேவ மனிதன் தன்னுடைய வாழ்க்கையின் கடைசி காலகட்டத்தில் எழுதுகிற ஒரு கடிதத்தை பார்க்கும் பொழுது, you'll find much more of the truth of God than what he wrote as a young man, even if he was wholehearted. இள வயதிலே முழு இருதயமுடையவராய் இருந்தாலும் கூட அப்பொழுது எழுதின காரியங்களை காட்டிலும் முதிர் வயதிலே எழுதக்கூடிய காரியங்களிலே தேவபக்திக்கு ஏதுவான பல காரியங்கள் காணப்படுகிறது. So what does Paul write towards the end of his life? ஆகவே தன்னுடைய வாழ்க்கையின் கடைசி காலகட்டத்தில் எதை குறித்து எழுதுகிறார்? It's a very interesting study. இதை நாம் படிப்பது சுவாரஸ்யமான ஒரு காரியமாக இருக்கிறது. What he writes in the letters to Timothy and Titus. தீமோத்தேயுக்கும் தீத்துக்கும் எழுதுகிற நிருபங்களிலே என்ன குறித்து எதை குறித்து எழுதுகிறார் என்பதை பார்ப்பது நலமாக இருக்கும். Speak one word about speaking in tongues? அந்நிய பாஷை பேசுவதை பற்றி தான் பேசுகிறாரா? அதை குறித்து ஒரு வார்த்தையாவது பேசியிருக்கிறாரா? இல்லை, இல்லை. He spoke in tongues more than others, he said. மற்ற எல்லாரை காட்டிலும் நான் அதிகமாக அந்நிய பாஷை பேசியிருக்கிறேன் என்று சொல்கிறார். But he doesn't write about that. ஆனால் அதை குறித்து அவர் எழுதுவதில்லை. Does he write anything about healing? சுகமாக்குதலை பற்றி ஏதாவது எழுதுகிறாரா? You think there were no sick people in all these churches in Timothy and Titus's circles? தீமோத்தேயு, தீத்து இவருடைய வட்டாரங்களிலே உள்ள சபைகளிலே யாருமே வியாதிப்படவில்லை என்று அர்த்தமா? Always there have been sick people in all churches. எல்லா சபைகளிலுமே எப்பொழுதுமே வியாதிப்பட்டவர்கள் இருக்கத்தான் செய்கிறார்கள். And sickness is a big problem. வியாதி என்பது ஒரு பெரிய பிரச்சனையாக இருக்கிறது. There's not one word about it. அதை குறித்து ஒரு வார்த்தை கூட எழுதப்படவில்லை. Does he write anything about prosperity? செழிப்பை குறித்து ஏதாவது எழுதுகிறாரா? You think there were no poor people in these churches? இந்த சபைகளில் ஏழை மக்கள் இல்லை என்று அர்த்தமா? There were so many poor people. अनेक ஏழை மக்கள் இருந்தார்கள். He is not writing about that. ஆனால் அவர்களை குறித்து ஒன்றையும் எழுதவில்லை. He has not been called to proclaim the truth of tongues or healing or prosperity. அந்நிய பாஷையை குறித்தோ அல்லது சுகமாக்குதலை குறித்தோ அல்லது செழிப்பை குறித்ததான சத்தியங்களை அறிவிப்பதற்கு அவர் அழைக்கப்படவில்லை. He says here the knowledge of the truth which is according to godliness. தேவ பக்திக்கு ஏதுவான சத்தியத்தை அறிகிற அறிவை குறித்து பிரசங்கிக்க அழைக்கப்பட்டிருக்கிறார். Then there are some people who make much of the New Testament church pattern. ஒரு சில ஜனங்கள் புதிய ஏற்பாட்டு சபை முறைமையை பின்பற்றுகிறவர்களாக இருக்கிறார்கள். No, 1 Corinthians 14. 1 கொரிந்தியர் 14ஆம் அதிகாரம். That is their gospel. அதுதான் அவருடைய சுவிசேஷம். That can also lead to a cult. இதுவும் கூட ஒரு கல்ட் என்கிறதான ஒரு குழுக்குள்ளாய் நம்மை Paul வழிநடத்த doesn't முடியும். write one word about pattern to these people who are leaders of churches. சபையின் தலைவர்களாக இருக்கக்கூடிய இந்த மக்களுக்கு அந்த புதிய ஏற்பாட்டு சபையின் முறைமையை பற்றி ஒன்றையும் எழுதவில்லை. He's telling them how to establish churches and he doesn't say one word about pattern. சபை எப்படி நிறுவ வேண்டும் என்பதை குறித்து எழுதும் பொழுது முறைமையை பற்றி ஒன்றுமே எழுதாமல் இருப்பது ஆச்சரியமாக இருக்கிறது. He writes about the truth according to godliness. தேவ பக்திக்கு ஏதுவான சத்தியத்தை குறித்து அவர் எழுதுகிறார். If godliness is there, everything will fall into proper place. தேவ பக்தி மட்டுமே அங்கே இருக்குமானால் அந்த மற்ற காரியங்கள் எல்லாம் ஒழுங்காய் நடைபெறும். You see the apostle John towards the end of his life, what he wrote. அப்போஸ்தலன் யோவான் தான் தன்னுடைய வாழ்க்கையின் கடைசியில் என்ன எழுதினார் என்று Not பாருங்கள். one word about tongues or healing or prosperity. அந்நிய பாஷையை குறித்தோ செழிப்பை குறித்தோ அல்லது குணமாக்குதலை குறித்தோ ஒரு வார்த்தை கூட எழுதவில்லை. We will see that when we come to those letters. அந்த கடிதங்களுக்கு வரும்போது அவர்களை நாம் படிக்கலாம். But that's something very important for us to see. இதை நாம் பார்ப்பது முக்கியமான காரியம். And if you are a servant of God in these days, you will know that the truth you need to preach in the churches is truth that leads to godliness. நீங்கள் ஒரு தேவ ஊழியக்காரனாய் இருப்பீர்களேயானால் இந்த நாட்களிலே நீங்கள் பிரசங்கிக்க வேண்டிய சத்தியமானது தேவ பக்திக்கு ஏதுவாய் வழிநடத்தக்கூடிய சத்தியமாய் இருக்க வேண்டும். And he says here in verse 5, 5ஆம் வசனத்தில் அவர் சொல்கிறார், I left you in Crete so that you can appoint elders in every city. ஒவ்வொரு பட்டணத்திலேயும் மூப்பரை ஏற்படுத்தும்படிக்கு உன்னை கிரோத்தா தீவிலே விட்டு வந்தேன் என்று சொல்கிறார். Wherever there was a church, there had to be elders. எங்கெல்லாம் சபைகள் காணப்படுகிறதோ அங்கெல்லாம் மூப்பர்கள் காணப்பட வேண்டும். In nowhere in the New Testament do you find Paul appointing a pastor in charge of புதிய the ஏற்பாட்டில் church. எந்த இடத்திலுமே ஒரு சபையை பாஸ்டர்கள் பொறுப்பிலே கொடுப்பதாக நம்ம பார்ப்பதில்லை. No New Testament church had a pastor. எந்த ஒரு புதிய ஏற்பாட்டு சபைக்கும் பாஸ்டர் என்று ஒருவர் இல்லை. No group of churches had a bishop. எந்த ஒரு சபை கூட்டங்களுக்கும் சேர்ந்து மேலே பிஷப் என்கிற ஒருவர் இல்லை. There was no reverend so and so or right reverend so and so or most reverend so and so in the New Testament church. புதிய ஏற்பாட்டு சபைகளில் ரெவரண்ட் இன்னார் என்றோ அல்லது மோஸ்ட் ரெவரண்ட் இன்னார் என்றோ அல்லது ரைட் ரெவரண்ட் இன்னார் என்றோ யாருமே புதிய ஏற்பாட்டு சபையில் இல்லை. Paul was a brother. பவுலும் ஒரு சகோதரன் தான். John was a brother. யோவான் ஒரு சகோதரன். But there were elders who were to lead the church. ஆனால் சபையை நடத்தக்கூடியதான மூப்பர்கள் இருந்தார்கள். We may think that is a small thing. இது சிறிய காரியம் தானே, இதை ஏன் பெரிதுபடுத்த வேண்டும் என்று எண்ணலாம். But when scripture consistently uses that word, ஆனால் வேத வார்த்தையிலே மீண்டும் மீண்டுமாய் அந்த வசனம் வார்த்தை வரும்பொழுது, and that word is used in the last 3 letters that Paul wrote, பவுல் எழுதின கடைசி 3 புத்தகங்களிலேயும் இதே வார்த்தை மீண்டும் மீண்டுமாய் காணப்படும் I என்றால் suppose it must be important. அது முக்கியமானதா இருக்க வேண்டும். And it was not just one elder in every church.
there must be more than one. ஒவ்வொரு சபையிலும் ஒரு மூப்பர் அல்ல, ஒன்றுக்கும் அதிகமான மூப்பர்கள் இருக்க வேண்டும். Because this is the new covenant where two people work together. இது புதிய ஏற்பாட்டு ஊழியமா இருக்கிறபடினால இருவர் ஒன்றாக சேர்ந்து ஊழியம் செய்ய வேண்டும். Where two or three are gathered, the Lord is in the midst. ரெண்டு அல்லது மூன்று பேர் கூடி இருக்கும்போது அவர் மத்தியிலே நான் இருக்கிறேன் என்று தேவன் சொல்கிறார். Old Testament they were all worked alone. பழைய ஏற்பாட்டிலே ஒவ்வொருவரும் தனித்தனியாய் வேலை செய்தார்கள். There were elders appointed in every city. ஆகவே ஒவ்வொரு பட்டணத்திலேயும் மூப்பர்கள் ஏற்படுத்தப்பட்டார்கள். And again there's a repetition of similar qualifications as we read in 1 Timothy 3. 1 தீமோத்தேயு 3ஆம் அதிகாரத்திலே வாசித்தது போலவே ஒரு தேவ ஊழியனுக்குரிய தகுதிகளை நாம் இங்கே பார்க்கிறோம். Above reproach, that is the first thing always mentioned about elders. மூப்பர்களை குறித்து எல்லா இடங்களிலும் சொல்லப்பட்டது என்னவென்றால் முதலாவது காரியம் குற்றம் சாட்டப்படாதவனாக இருக்க வேண்டும். That means his testimony in that town must be good. அந்த பட்டணத்திலே இருக்கக்கூடிய அவருடைய சாட்சியானது செம்மையானதா இருக்க வேண்டும். That he is above any type of scandal concerning money or women or anything. பண விஷயத்திலேயோ பெண்கள் விஷயத்திலேயோ எந்த ஒரு குற்றச்சாட்டுக்கும் அப்பாற்பட்டவராக இருக்க வேண்டியது அவசியம். And again, number one area is his family life. மீண்டுமாய் பார்க்கிறோம் அவனுடைய முதல் பகுதி எதிலே கவனம் செலுத்த வேண்டும் என்று சொன்னால் அவனுடைய குடும்ப வாழ்க்கை. A second time repeated in scripture. இரண்டாவது முறை மீண்டுமாய் சொல்லப்பட்டிருக்கிறது. A church leader must be a husband of one wife. சபையினுடைய தலைவன் ஒரே மனைவியுடைய புருஷனா இருக்க வேண்டும். Not one who has divorced one wife and married another. ஒரு மனைவி விவாகரத்து செய்துவிட்டு இன்னொரு மனைவியை திருமணம் செய்து கொண்ட ஒரு மனிதன். Such a man அல்ல. can repent and become a part of a church, but he can never be a leader. அப்படிப்பட்ட ஒருவன் மனம் திரும்பி சபையில ஒரு பகுதியாக இருக்க வேண்டுமே ஒழிய ஒரு காலம் தலைவனா இருக்க முடியாது. And not someone who has married someone else who is divorced. ஏற்கனவே விவாகரத்து செய்த ஒரு நபரை திருமணம் செய்தவர் கூட சபையிலே ஊழிய பொறுப்பு Such a man can be a member of a church. அப்படிப்பட்ட ஒரு மனிதன் சபையில ஒரு அங்கத்தினனா If இருக்கலாம். he has repented, மனம் திரும்பி இருந்தால் he can never be a leader. ஒரு காலம் தலைவனா இருக்க No முடியாது. matter how gifted. எவ்வளவு வரம் பெற்றவனா இருந்தாலும் God's சரி. word is above all gifts. தேவனுடைய வார்த்தையானது எல்லா வரங்களுக்கு மேலாக காணப்படுகிறது. But over a period of time these standards have been eroded by the devil in the church. ஆனால் காலங்கள் கடந்து செல்ல செல்ல இந்த தரமானது பிசாசினாலே அழிக்கப்பட்டு விட்டது. In the West almost nobody follows it now. மேற்கத்திய நாடுகளிலே கிட்டத்தட்ட ஒருவருமே இதை And பின்பற்றுவதில்லை. slowly it will come to India also in a matter of கொஞ்சம் time. கொஞ்சமாக காலம்தான் மிச்சம் மீண்டுமா இந்தியாவுக்குள்ளே வந்துவிடும். But this other condition of that your children must be believers, not accused of dissipation or rebellion, is another thing which almost nobody follows. துன்மார்க்கர் என்றும் அடங்காதவர்கள் என்றும் பேரெடுக்காத விசுவாசமுள்ள பிள்ளைகளை உடையவனாக ஒருவன் இருக்க வேண்டும் என்று பார்க்கிறோம். இதையும் யாரும் பின்பற்றுவதாக தெரிவதில்லை. They don't have to be wholehearted preachers or any such thing. அந்த பிள்ளைகள் முழு இருதயமுடையவர்களாய் பிரசங்கியார்களாய் இருக்க வேண்டும் என்று பொருள் அல்ல. Because that's a matter of calling. ஏனென்றால் அது அழைப்பை பொறுத்த விஷயம். But they must be believers. ஆனால் அவர்களோ விசுவாசிகளாக இருக்க வேண்டும். Not children who have a reputation for being rebellious. முரட்டாட்டமுள்ள பிள்ளைகள் என்று பேரெடுக்காதவர்களாக இருக்க வேண்டும். They must be believers. அவர்கள் விசுவாசிகளாக இருக்க வேண்டும். Why? Because the elder overseer must be above all reproach as God's steward. தேவனுடைய உக்கிரானக்காரனுக்கு ஏற்ற விதமாய் கண்காணியானவன் குற்றம் சாட்டப்படாதவனாய் இருக்க வேண்டும். Because if he cannot bring up his children at home, how will he look after the church? வீட்டிலே தன்னுடைய பிள்ளைகளை ஒழுங்காக வளர்க்க தெரியவில்லை என்று சொன்னால் சபை எப்படி கவனிக்க முடியும்? A man who has rebellious children as a physical father will be as a spiritual father, he'll have rebellious children in the church. மாம்சத்தின்படி தகப்பனாய் இருக்கிற ஒருவனுக்கு குடும்பத்திலே அடங்காத பிள்ளைகள் இருப்பார்கள் என்று சொன்னால் ஆவிக்குரிய தகப்பனாக சபையில் இருக்கும் பொழுது முரட்டாட்டமுள்ள விசுவாசிகள் இருப்பார்கள். Another thing it says here in verse 7 is he should not be one who loses his temper very quickly. 7ஆம் வசனத்திலே பார்க்கக்கூடிய இன்னொரு காரியம் என்னவென்றால் முற்கோபம் இல்லாதவனா இருக்க வேண்டும். That means he must have some control, not someone who gets irritated and upset and angry. எரிச்சலுடையக்கூடியதான சீக்கிரமாக கோபப்படையக்கூடியதான ஒரு மனிதனா இருக்கக்கூடாது, சாந்தமுள்ளவனா இருக்க வேண்டும். A man who gets angry and shouts at his wife is not really qualified to be an elder. கோபப்பட்டு தன்னுடைய மனைவியை சத்தம் போடுகிற ஒரு மனிதன் மூப்பனா இருப்பதற்கு தகுதி அல்ல. He can repent and be a member in a church. அவன் மனம் திரும்பி ஒரு சபையில் அங்கத்தினனா இருக்கலாம், but not an elder. ஆனால் ஒரு மூப்பனா இருக்க முடியாது. He's got to seek for victory over his anger. முதலாவதாக கோபத்தின் மேல் வெற்றியடைய அவன் தேட வேண்டும். One who gets angry with his co-workers. தன் உடன் ஊழியரோடு கூட கோபப்படுகிற ஒரு however gifted he may be, இவர் எவ்வளவு வரம்பெற்றவனா இருந்தாலும் சரி, to be an elder in a church. மூப்பரா இருப்பதற்கு அவருக்கு தகுதியே இல்லை. Not addicted to wine and strong drink. மதுபானம் பிரியம் இல்லாதவனும் இருக்க வேண்டும். And not one who loves to make money, fond of sordid gain. இழிவான ஆதாயத்தை இச்சியாதவனா இருக்க வேண்டும். There's a great temptation when you're an elder in a church and the funds are coming in. ஒரு சபையில மூப்பனா இருக்கும் பொழுது அங்கே நிறைய பணம் வரும் பொழுதெல்லாம் ஒரு சோதனை ஏற்படுகிறது. Begin to love money. பணத்தை நேசிப்பதற்கு ஆரம்பிக்கிறீர்கள். And eager to grab. அதை பெற்றுக்கொள்வதற்கு மிகுந்த விருப்பம். If you're fond of that type of gain, you're unfit to be an elder. இப்படிப்பட்ட ஆதாயத்தை இச்சிக்கக்கூடியவர்களாக இருப்பீர்கள் என்று சொன்னால் மூப்பராக இருப்பதற்கு தகுதி இல்லை. He must be hospitable, one who opens his house to God's people. அந்நியரை உபசரிக்கிறவனா இருக்க வேண்டும். தேவனுடைய ஜனங்களுக்கு வீட்டை திறக்கிறவனா இருக்க வேண்டும். Self-controlled.
அவன் சிக்ஷை எடுக்கமுள்ளவனாய் இருக்க வேண்டும். And one who knows the word of God so that he can teach and expose false doctrine. தவறான உபதேசங்களை வெளிப்படுத்துகிறதான ஆரோக்கியமான உபதேசத்தினாலே கற்றுக்கொண்டவனாய் இருக்க வேண்டும். Why? ஏன்? Because even in those days there were so many empty talkers and deceivers going around deceiving people. அந்த நாட்களிலேயும் கூட ஜனங்களை வஞ்சிப்பதற்காக வேற்றுமையான உபதேசங்களை பிரசங்கிக்கிறவர்கள் இருந்தார்கள். And he says இருந்தார்கள். there are many people like that who go around teaching verse 11 in order to make money. இப்படி அவர்கள் இழிவான ஆதாயத்துக்காக தகாதவர்களை உபதேசிக்கிறவர்கள் இருக்கிறார்கள் என்று 16ஆம் வசனத்தை வாசிக்கிறோம். Lots and lots of preachers today. Hundreds and thousands of preachers who are out to make money from people. தங்களுடைய பிரசங்கத்தினாலே பணத்தை சம்பாதிப்பதற்காக இன்றைக்கு நூற்றுக்கணக்கான ஆயிரக்கணக்கான பிரசங்கியார்கள் காணப்படுகிறார்கள். And it says such people must be silenced by an elder. இப்படிப்பட்டவர்கள் ஒரு முப்பனாலே அவர்கள் அடக்கப்பட வேண்டும், அவர்கள் வாயை அடக்க வேண்டும் என்று சொல்கிறார். They must not be allowed to speak. அவர்கள் பேசுவதற்கு அனுமதி கொடுக்க கூடாது. And yet these people are flourishing in Christendom today. ஆனாலும் இன்றைய கிறிஸ்தவத்திலே இப்படிப்பட்டவர்கள் வளர்ந்து செழிக்கிறார்கள். It says in verse 12, 12ஆம் வசனத்திலே பார்க்கிறோம். Paul says the Crete, there's a prophet of their own, some religious leader there of some other religion. வேறொரு மதத்தை சேர்ந்த ஒரு தீர்க்கதரிசியானவனே சொல்லி இருக்கிறார் என்று சொல்கிறார். Cretans are always liars, evil beasts, lazy gluttons. கிரோத்தாத்திவார் ஓயா பொய்யர் துஷ்ட மிருகங்கள் பெருவயிற்று சோம்பேறிகள் என்று அவர்களில் ஒருவன் சொல்லி இருக்கிறான் என்று சொல்கிறார். This testimony is true. இந்த சாட்சி உண்மை என்று சொல்கிறார். So you're living in Crete. ஆக நீ கிரோத்தாத்திவிலே வாழ்ந்து all the people in Crete are liars, evil beasts and lazy gluttons. இந்த தீவிலே உள்ளவர்கள் எல்லாரும் ஓயா பொய்யர் துஷ்ட மிருகங்கள் பெருவயிற்று சோம்பேறிகள். Reprove them. ஆகவே அவர்களை they can be sound. So they can be sound in the faith. அப்படியானால் அவர்கள் விசுவாசத்திலே ஆரோக்கியமுள்ளவர்களாய் மாற முடியும். Now you know it is true that certain races have got certain characteristics. சில வழிமுறையினர் அல்லது சில வர்க்கத்தினருக்கு ஒரு சில குணாதிசயங்கள் காணப்படுகிறது. Some people are by nature more hard working. இயற்கையாகவே சிலர் கடினமாய் உழைக்கக்கூடியவர்களாய் இருக்கிறார்கள். Some people are lazy. சில வர்க்கத்தினர் இயற்கையாகவே சோம்பேறிகளாய் இருக்கிறார்கள். And the Cretans were not just lazy, they were lovers of good food. இந்த கிரோத்தாத்திவார் அவர்கள் சோம்பேறிகள் மட்டுமல்ல நல்ல ஆகாரத்தை நேசிக்கிறவர்களாய் இருந்தார்கள். They had a tendency to tell lies. அவர்கள் பொய் சொல்வதற்கு அவர்களுக்கு ஒரு இயற்கையிலேயே ஒரு ஈர்ப்பு காணப்பட்டது. But if a Cretan is really born again, ஆனால் ஒரு கிரோத்தாத்திவிலே சேர்ந்தவன் ஒரு உண்மையாவே மனம் திரும்பும் பொழுது, filled with the Holy Spirit, பரிசுத்த ஆவியானவரால் அவர் நிரப்பப்படும் பொழுது, he won't be a liar. அவன் ஒரு பொய்யனாய் இருக்க மாட்டான். He won't be evil. அவன் துஷ்டனாய் இருக்க மாட்டான். He will not act like a beast. அவன் ஒரு மிருகத்தை போல இருக்க மாட்டான். He will not be lazy. அவன் சோம்பலாய் இருக்க மாட்டான். He will not be a glutton. அவன் ஒரு பெருவயிற்றுக்காரனாய் இருக்க மாட்டான். So we must not have a prejudice against people of some community and say they are always like that. ஆகவே சில இனத்தை சேர்ந்த மக்களை பார்த்த உடனே இவர்கள் இப்படி தான் இருப்பார்கள் என்று சொல்லி நாம் முன் அபிப்பிராயம் கொண்டவர்களாய் இருக்க கூடாது. Yeah, the unbelievers in that group may be like that. அந்த குழுவிலே இருக்கக்கூடிய அவிசுவாசிகள் வேண்டுமானால் அப்படி இருக்கலாம். But if a person is born again, ஆனால் ஒரு மனிதன் மனம் திரும்பும் பொழுது, we must not look at that person as one who belongs to that group. ஒரு மனிதன் மனம் திரும்பும் பொழுது அந்த கூட்டத்தை சேர்ந்தவன் தானே இவன் என்று சொல்லி நாம் என்ன கூடாது. If he is really born again, the Bible says he is a new person, he is a new creation. உண்மையாலுமே ஒருவன் மனம் திரும்பி இருந்தால் அவன் புது சிருஷ்டியாய் இருக்கிறான் என்று வேதம் சொல்லுகிறது. So here Paul is speaking about the unconverted Cretans. ஆகவே இங்கே மனம் திரும்பாத கிரோத்தாத்திவாரை குறித்து பவுல் பேசுகிறார். And then he speaks in chapter 2. இரண்டாம் அதிகாரத்திலே பேசுகிறார். Again, மீண்டுமாய் speak about the things which are fitting for sound or healthy or hygienic doctrine. பொறுமை ஆரோக்கியமுள்ள உபதேசத்தை துப்புரவான ஒரு உபதேசத்தை பேச முடியாய் சொல்கிறார். So here is a doctrine according to godliness in chapter 1 verse 1. ஒன்றாம் அதிகாரம் ஒன்றாம் வசனத்திலே தேவபக்திக்கு ஏதுவான சத்தியத்தை சொல்லக்கூடிய ஒரு உபதேசத்தை And here he is talking about a doctrine which is hygienic. இங்கே ஆரோக்கியமான துப்புரவான ஒரு உபதேசத்தை குறித்து வாசிக்கிறோம். Now hygienic is a medical word. இந்த ஆரோக்கியமான என்கிறதான பதமானது ஒரு மருத்துவ சொல்லா இருக்கிறது. In a hospital can be have a high standard of hygiene or a poor standard of hygiene. ஒரு மருத்துவமனையிலே துப்புரவு என்பது உயர்ந்த நிலையிலே காணப்படலாம் அல்லது தாழ்ந்த நிலையிலே காணப்படலாம். If a operating theater has got a poor standard of hygiene, many people will die there. ஒரு அறுவை சிகிச்சை அரங்கத்திலே துப்புரவு இல்லை என்று சொன்னால் அநேகர் அங்கே மரித்துவிடக் கூடும். And if it's got a good standard of hygiene, நல்ல தரம் துப்புரவிலே காணப்படுமானால் lives can be saved. அநேகருடைய வாழ்க்கை பாதுகாக்கப்பட முடியும். Hygiene is very important. துப்புரவு அல்லது ஆரோக்கியம் என்பது மிக முக்கியமான ஒரு காரியம். Doctors who operate scrub their hands with soap and all for quite a few minutes, not just 1 or 2 minutes. இந்த மருத்துவமனைகளிலே வேலை செய்கிற அந்த மருத்துவர்கள் அவர்கள் 1-2 நிமிடங்கள் அல்ல பல நிமிடங்கள் அவர்கள் சோப்பை போட்டு நன்றாக கை கழுவுகிறார்கள். At the end of that they'll wear gloves which are sterilized. அப்படி கழுவின பிறகு அவர்கள் முற்றுமாய் தூய்மை செய்யப்பட்டதான அணிகலன்களை அணிந்து கொள்கிறார்கள் அல்லது கிளவுஸ் அணிந்து கொள்கிறார்கள். All the instruments they use are all sterilized in steam. அவர்கள் அப்படிப்பட்ட சுத்தமான உரையை போடுகிறது மட்டுமல்ல அவர்கள் பயன்படுத்துகிறதான மருத்துவ உபகரணங்கள் எல்லாமே அதிகமாய் சூடேற்றப்பட்டதான நீராவினாலே துப்புரவு செய்யப்பட்டதா இருக்கிறது.
They are dealing with human lives. ஏனென்றால் அவர்கள் மனித வாழ்க்கையோடு கூட இடைப்பட்டு There must கொண்டிருக்கிறார்கள். be no germs. அங்கே எந்த ஒரு கிருமியும் காணப்படக்கூடாது. How much more when we are dealing with human souls in the church? இப்படி இருக்குமேயானால் சபையில் இருக்கக்கூடிய ஆத்மாவோடு கூட புழங்குகிற நாம் எந்த அளவுக்கு நாம் ஜாக்கிரதையா இருக்க We வேண்டும். make sure our heart is clean. நம்முடைய இருதயமான சுத்தமா இருக்கிறது என்று நிச்சயப்படுத்திக் கொள்ள வேண்டும். So what are the things concerning hygienic doctrine? ஆகவே ஆரோக்கியமான உபதேசத்தை குறித்த காரியங்கள் என்னென்ன? Older men must be dignified, sensible, sound in the faith. முதிர் வயதுள்ள புருஷர்கள் ஜாக்கிரதையுள்ளவர்களும் நல்லொழுக்கமுள்ளவர்களும் தெளிந்த புத்தியுள்ளவர்களும் விசுவாசத்திலே அவர்கள் இருக்க வேண்டும். Again, faith and love. இங்கே மீண்டுமாய் பார்க்கிறோம் விசுவாசத்திலும் அன்பிலும். Older women must also be reverent and not gossips. முதிர் வயதுள்ள ஸ்திரீகளும் அப்படியே பரிசுத்தத்துக்கு ஏற்ற விதமாக இருக்க வேண்டும், அவதூறு பண்ணாதவர்களாக இருக்க வேண்டும். The word gossip is very similar to the word devil in the Greek. அவதூறு பண்ணுகிறதுக்கும் பிசாசுக்கும் கிரேக்க மொழியிலே நெருங்கிய உறவு உண்டு. So what they are saying is older women should not be little devils. இங்க என்ன சொல்லப்பட்டிருக்கிறது என்று சொன்னால் முதிர் வயதுள்ள ஸ்திரீகள் சிறு பிசாசுகளா இருக்க கூடாது. A person who gossips is a little devil. அவதூறு பண்ணிக்கொண்டே புறங்கூறிக்கொண்டே இருக்கிறவர்கள் குட்டி பிசாசுகள். Remember that. இதை If you ஞாபகத்தில் go on வைத்துக் கொள்ளுங்கள். talking to other people about others, you're a little devil. நீங்கள் மற்ற வீடுகளுக்கு போய் மற்றவர்களை பற்றி நீங்கள் பேசிக்கொண்டே இருந்தால் நீங்கள் ஒரு குட்டி சாத்தான். If you're an unbeliever, that's okay. அவிசுவாசியா இருந்தால் But if பரவாயில்லை. you're a believer, you can't afford to be that. ஆனால் விசுவாசியா இருந்தால் அந்த இடத்துல இருக்க கூடாது. And older women can teach. முதிர் வயதுள்ள ஸ்திரீகள் போதிக்கலாம். Whom shall they teach? யாருக்கு அவர்கள் They போதிக்கலாம்? have to teach the young women in verse 4. நான்காம் வசனத்திலே பார்க்கிறோம் அவர்கள் இளைய ஸ்திரீகளுக்கு படிப்பிக்கலாம். What shall they teach the young women? பாலிய ஸ்திரீகளுக்கு என்ன அவர்கள் போதிக்க வேண்டும்? Not doctrine, the elders will do that. உபதேசத்தை குறித்து போதிக்க தேவையில்லை, மூப்பர்கள் அதை பார்த்துக் Teach the கொள்வார்கள். young women how to love their husbands. தங்கள் புருஷனிடத்தில் எப்படி அன்பு கூற வேண்டும் என்று நீங்கள் போதிக்கலாம். Teach them how to love their children. தங்கள் பிள்ளைகளிடத்தில் அன்பு கூறுவதை பற்றி நீங்கள் போதிக்கலாம். Godly older sisters should take classes for the younger sisters தேவ பக்தியுள்ள முதிர் வயதுள்ள ஸ்திரீகள் பாலிய ஸ்திரீகளுக்கு வகுப்போல் எடுக்கலாம். and teach them how to run their homes, தங்களுடைய குடும்பத்தை எப்படி நடத்துவது என்பதை to குறித்து be போதிக்கலாம். sensible and pure, புத்தியுள்ளவர்களாக இருக்க வேண்டும், தெளிந்தவர்களாக இருக்க வேண்டும், how to be a worker at home, வீட்டிலே வேலை செய்ய தரித்திரர்களாக இருக்கிறது எப்படி, and so that the word of God is not dishonored. அப்படியானால் தேவனுடைய வார்த்தையானது கனவீனப்படுத்தப்படாது. This is how young women should live. இப்படித்தான் பாலிய ஸ்திரீகள் வாழ வேண்டும். What about young men? பாலிய புருஷர்கள் எப்படி இருக்க They வேண்டும்? must be sensible and be an example and in pure in doctrine. அவர்கள் புத்தியுள்ளவர்களாக இருக்க வேண்டும், எல்லாவற்றிலும் நற்கிரியைகளுக்கு மாதிரியாக இருக்க வேண்டும், சத்தியத்திலே அவர்கள் விகற்பம் இல்லாதவர்களாக இருக்க வேண்டும். All of this so that our enemy will have nothing bad to say about us, verse 8. 8ஆம் வசனத்திலே பார்க்கிறோம் இப்படி இருந்தால் நம்முடைய சத்துருவாகிய சாத்தான் நமக்கு எதிராக ஒன்றும் சொல்வதற்கு இருக்காது. This is sound doctrine. இதுதான் ஆரோக்கியமான உபதேசம். Older women, older முதிர் men, வயதுள்ள ஸ்திரீகள், முதிர் வயதுள்ள புருஷர்கள், younger men, younger women, பாலிய புருஷர்கள், பாலிய ஸ்திரீகள், even slaves in verse 9. 9ஆம் வசனத்திலே பார்க்கிறோம் அடிமைகள் கூட Not to argue with their masters. அவர்கள் தங்களுடைய எஜமான்களோடு கூட அவர்கள் எதிர்த்து And not பேசக்கூடாது. stealing small things, verse 10. 10ஆம் வசனத்திலே பார்க்கிறோம் சிறு சிறு காரியங்களை திருடாமல் இருப்பது. But adorning the doctrine of God. தேவனுடைய உபதேசத்தை அலங்கரிக்கிறவர்களாக இருக்க வேண்டும். What a beautiful expression that is. என்ன அருமையான ஒரு பதம் இதை பாருங்கள். Adorn the doctrine of God with a beautiful Christian life. ஒரு அருமையான அழகான கிறிஸ்தவ வாழ்க்கையின் மூலமாக தேவனுடைய உபதேசத்தை அலங்கரிக்கிற Just வாழ்க்கை. like a woman likes to adorn herself with jewels ஒரு ஸ்திரீ அணிவலங்களினாலே தன்னை அலங்கரிக்கிறது போல, to try and enhance her beauty. தன்னுடைய அழகை சற்று கூட்டிக் கொள்வது போல. It says when you have a good life that adorns the doctrine you preach. உங்களுக்கு நல்ல ஒரு வாழ்க்கை அமையும் பொழுது தேவனுடைய உபதேசத்தை நீங்கள் அலங்கரிக்கிறீர்கள். Then it tells us in verse 11 to 15 about the true grace of God that has come. 11ஆம் வசனத்திலிருந்து 15ஆம் வசனம் வரை அங்கே வெளிப்பட்ட உண்மையான தேவ கிருபையை குறித்து There is பார்க்கிறோம். a false grace that is being preached in many places today. இன்றைக்கு பல இடங்களிலே பொய்யான கிருபையானது பிரசங்கிக்கப்பட்டு But வருகிறது. here is the true grace of God. ஆனால் இங்கே மெய்யான தேவ கிருபையை What does பற்றி the true பார்க்கிறோம். grace of God do? மெய்யான தேவனுடைய கிருபை என்ன செய்கிறது? First of all, it brings salvation to us. முதலாவதாக அது நமக்கு ரட்சிப்பை அளிக்கிறது. Then பிறகு it teaches us to deny ungodliness. அவபக்தியை வெறுக்கும்படியாய் போதிக்கிறது. Again you find the word godliness. மீண்டுமா நாம் இங்கே தேவபக்தியை குறித்து வாசிக்கிறோம். Deny ungodliness. அவபக்தியை வெறுத்து What does grace do? கிருபை என்ன Teach செய்கிறது? you to deny ungodliness. அவபக்தியை வெறுக்க Teach போதிக்கிறது. you to deny worldly desires. லௌகிக இச்சைகளை வெறுக்க போதிக்கிறது. Teach you to live a righteous, godly life. தேவபக்தியுள்ள நீதியுள்ள வாழ்க்கை வாழ போதிக்கிறது. Waiting for the coming of Christ. இயேசு கிறிஸ்து வருவதற்கு காத்திருக்கும்படியாய் போதிக்கிறது. Why did Jesus die for us? ஏன் இயேசு கிறிஸ்து நமக்காக மரித்தார்? He died, verse 14, to redeem us from every single sin. ஒவ்வொரு பாவத்திலிருந்து மீட்கும்படியாக அவர் மரித்தார். Everything against God's law. தேவனுடைய பிரமாணத்துக்கு விரோதமாக இருக்கிற எல்லா And காரியங்களும் to விடுதலையாக்கப்படும்படியாக purify a people for himself. அவர் தமக்கென்று பக்தி வைராக்கியம் உள்ளவர்களாக நம்மை A சுத்திகரிக்கும்படியாய், people who are full of zeal to do good works for others. மற்றவர்களுக்கு நற்கிரியைகளை செய்ய பக்தி வைராக்கியம் உள்ளவர்களாய் This மாற்றும்படியாக. is sound doctrine. இதுதான் ஆரோக்கியமான உபதேசம்.
And Paul says to Titus, you must speak these things with authority and rebuke people. இவைகளை அதிகாரத்தோடு கூட நீ பேசி ஜனங்களை கடிந்து கொள்ள வேண்டும் என்று சொல்கிறார். Let no one disregard you. ஒருவனை உன்னை அசட்டை பண்ண You are a servant of God. நீ ஒரு தேவ ஊழியன். Prepare people for the coming of Christ. இயேசு கிறிஸ்துவின் வருகைக்காக ஜனங்களை ஆயத்தப்படுத்து என்று சொல்கிறார். Deliver them from the false grace that leads them to live in sin. ஜனங்களை பாவத்திலே வாழ போதிக்கக்கூடியதான பொய்யான கிருபையிலிருந்து We're living in days when the false grace is preached. பொய்யான கிருபை பிரசங்கிக்கப்படுகிற இந்த நாட்களிலே நாம் வாழ்ந்து கொண்டிருக்கிறோம். Read verse 11 to 14 if you want to know what the true grace is. உண்மையான கிருபை என்றால் என்ன என்பதை அறிந்து கொள்ள வேண்டுமானால் 11 லிருந்து 14 வசனங்கள் வரை வாசித்து பாருங்கள். இதை தியானியுங்கள் and share it with others. மற்றவர்களோடு கூட பகிர்ந்து கொள்ளுங்கள். God bless you. தேவன் தாமே உங்களை ஆசீர்வதிப்பாராக.